ஒரு இளைஞர் வந்து கேட்டார், அண்ணன் எல்லா அரசியல் கட்சியும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்கன்னு புதுசா ஒண்ணு போட்டோம். சரிப்பா, என்னப்பா நீ புதுசா பார்த்த? இல்ல சைக்கிள் நல்லா வர்றாரு. வேற என்னப்பா பார்த்தீங்கன்னா வண்டி மேல் நல்லா உட்கார்ந்து இருக்காரு. ஏன்பா எப்பாச்சும் வந்து யாருக்காவது உதவி செஞ்சு பாத்தியா? அந்த கட்சியினுடைய தலைவர்கள் யாராவது அரசாங்கத்தை பத்தி பேசினாங்களா? அரசாட்சியை பத்தி பேசினாங்களா? அரசியல் வேறு, அரசாட்சி வேறு, அரசாங்கம் வேறு, மூன்றும் வேறு. மூன்றுக்கும் புண்பட்டு பண்பட்டு கீழிருந்து மேல வரணும். கர்மவீரர் காமராஜர் ஐயா 9 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்திருக்கின்றால் எத்தனை நண்பர்களுக்கு தெரியும்? 9 ஆண்டு காலம் சிறையில் இருந்திருக்காரு எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாம் பண்பட்டு புண்பட்டு முதலமைச்சருடைய நாற்காலிக்கு வந்திருக்கிறாங்க. அதனால நாம் யாருக்கும் எதிராக பேசவில்லை. அரசாங்கம் அரசாட்சி தெரிஞ்சவங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்கன்னு தான் கேட்கிறோம். அருமை இளைஞர்களை 18 வயதுல 17 லட்சம் பேர் ஓட்டு போட போறேன். அங்கெல்லாம் தம்பி இருக்கிறார். 17 லட்சம் பேர் 18 வயசு. 20 வயசுல இருந்து 29 வயசு வரைக்கும் 1,07,00,000 பேர். ஐயா, இப்ப 29 வயசு கீழே 1,30,30,000 பேர் ஓட்டு போட போறேன். நீங்க ஏதாச்சும் பட்டனை மாத்திக்கிட்டு அமுச்சு விட்டுட்டீங்கன்னா வேலை முடிச்சு போச்சு அங்கேயே. அருமை சொந்தங்களை நீங்க நல்லா யோசித்து மாற்றம் தரக்கூடிய அரசு, இளைஞர்களை மாற்றம் தரக்கூடிய அரசு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம் என்று சொல்லி இங்க யூத் ஐக்கான் யுவராஜ் இல்லாம இங்க யாருங்க யூத் ஐக்கான்? இளைஞர்களோடு உங்களோட வயதில் சமமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன், உங்களுக்காக இருக்கக்கூடியதுனால எந்த ஓட்டையும் சிந்தாம சிதறாம நம்முடைய கூட்டணிக்கு மொத்தமா நீங்க வந்து கொடுக்கணும். தாய்மார்கள் நீங்க மொத்தமா கொடுக்கணும். விவசாய பெருமக்களை நீங்களும் மொத்தமா கொடுக்கணும்.